பாருங்க, இதெல்லாம் இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறது எல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள். பாருங்க, இதுதான் பாடசாலை வளாகம், பொது நூலகம். பாருங்க, 1900ஆம் ஆண்டு வந்து இந்த பாடசாலை ஆரம்பிச்சிருக்கணும். அதாவது இந்த வீடெல்லாம் அப்படி இந்த வீட்டை இணைப்பு தான் பாருங்க. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பா தோட்டம் மட்டும் பாருங்க அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் சிறுப்பிட்டி என்ற இடத்தை தான் பார்க்க போகிறோம். காணொலிக்கார முதல் முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் தொடர்ந்து இப்படியான ஊர் வீடியோவெல்லாம் போடுறோம். நாங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நாங்கள் நிற்கிற ரோடு பார்த்தீங்கன்னா வெள்ளை தெல்லிப்பலை அராளி ரோடுன்னு சொல்கிறது. நாங்கள் இந்த அப்படி நான் 2 சந்தியிலேருந்து நேரில் இருந்த ரோட்லாம் இப்படி நான் பிரயாணம் செஞ்சு வந்தோன்னு இருக்கிறேன். அதாவது இந்த குறும்பசிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக தான் இருக்குது. அதாவது இந்த பல கலைஞர்களை உருவாக்கின இடம் அப்படி என்றெல்லாம் சொல்லி, நிறைய கலைஞர்கள் உருவாக்கின இடம் என்றெல்லாம் சொல்லி இருக்குது. இதில் எல்லாம் இந்த கைவிடப்பட்ட வீடுகள். இங்கால வந்து இந்த இராணுவ பகுதி, அந்த அடைச்சிருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ பகுதி அப்படியே இருக்குது. இந்த விவசாய தொழில்களில் அப்படி என்றெல்லாம் சொல்லி நிறைய வளர்ச்சி பெற்ற ஊர் இந்த குறும்பசிட்டி. அந்த போர்க்காலங்களுக்கு பிறகு மக்கள் கூடுதலான ஆட்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கணும். அதுக்கு பிறகுதான் வந்து இந்த இடங்கள்லாம் வந்திருக்கணும். இதெல்லாமே இந்த இராணுவ கட்டுப்பாட்டுகளில் இருக்கிற இடங்கள்லாம் பாருங்க. வரைக்கும் இதில் ஒரு வீதி ஒன்று போகுது. நாங்கள் இதால் அப்படி தொடர்ந்து பிரியாணிக்கு போகிறோம். அதாவது இந்த இடம் வந்து இந்த குறும்பசிட்டி என்று வாரத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு குறு நிலம் என்று சொல்லி, அந்த குறு நிலம் என்றபடியாக அந்த குறும்பண்டும் அந்த சிட்டி என்றது வந்து குடியிருப்புகளை குறிக்கும். அதால் தான் இந்த சிட்டி என்று வந்திருக்கு. அதை சேர்த்து குறும்ப சிட்டி. அதால் தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து குறும்ப சிட்டி என்று ஒரு பேர் வந்து வந்திருக்குது. இப்படி இந்த இதிலெல்லாம் இப்போ ரோட்வேல நடந்திருக்கு புதுசாக பார்த்தீங்களா. பாருங்க, இதெல்லாம் இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறது எல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள். அதாவது ஈழத்து கலையரசான இந்த சொர்ணலிங்கம் கூட இந்த ஊரெல்லாம் பிறந்ததா சொல்லப்படுது. மற்றது இந்த ஈழத்து நாடகங்கள், அதாவது கலை நாடகங்கள், அதில் வந்து இந்த குறும்பசிட்டி ஊர் வந்து சரியான ஃபேமஸ்லாம் சொல்லினா. அப்படியாக இந்த ஊர் வந்து இருக்குது. எப்படி இந்த வீதியால் வரைக்கும் இதில் ஒரு கடை ஒன்று இருக்கு. அங்கால பார்த்தீங்கன்னா இந்த வீதி வேலை நடந்து ஒன்று இருக்கு. இந்த ஒரு கடை உண்டு. மேலே அப்படியே சும்மா அந்த வீடுகள் மாதிரி எப்படி இருக்கு. எல்லாமே இந்த இராணுவத்தால் பாதிப்படைஞ்ச வீடுகள் வேற. இதுக்கு உள்ளே எல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீடுகள் அப்படியே இந்த பச்சைகளாக வளர்ந்துருக்கு. உள்ளே எல்லாம் எல்லாம் கட்டடங்கள் அப்படின்னு தெரியுது. சரியான ஒரு இராணுவ நடவடிக்கையால் இந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஒரு பெரிய துண்டு, கல் துண்டுன்னு இருக்கு பாருங்க. புதிய தாரகை சனசமூக நிலையம் பார்த்தீங்கன்னா ரோட்வேல நடக்கிறதால இந்த இடத்துல வந்து இந்த பாருங்க இப்படி ஒரு ட்ரம் வந்து இப்படி நிமித்தி வச்சுருக்கீங்கன்னா, இதில் ஒரு சின்ன போட் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா என்னென்று அது என்ன போரியன் பைரவர் கோயில் வீதி அண்டு இதில் ஒரு வீதி ஒன்று போதும். அந்த வீதியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சாதாரண குடியிருப்புகளாக இருக்குது. இதுதான் அந்த பைரவர் கோவில். அப்படி நாங்கள் இந்த கோவிலை முன்பக்கத்தை இப்படி பார்க்க போகிறோம். அதில் நான் முன்னுக்கு பைரவர் வந்து வச்சிருக்கேன். மூலஸ்தானத்தில் பைரவர். அப்படி இதில் ஒரு அம்மனை வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு அம்மனை வச்சுருக்கேன். இப்படி இந்த கோவிலில் மண்டப பகுதி வேறுங்க. சரி வாங்க, நாங்கள் மிச்சம் இருக்கிற இடங்களை பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண வீடுகள் அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்படியே தொடர்ந்து கோடிக்கொண்டிருக்கோம். இதால் வரைக்கும் பாருங்க, இதில் ஒரு வாழைத்தோப்புன்றது. அப்படி எந்த வீதியாக நாங்கள் தொடர்ந்து பிரியாணிக்கு போகிறோம். அதில் ஒரு கோயில் ஒன்று தெரியுது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குதிரை கட்டி வச்சுக்கோங்க பாருங்க. 3 குதிரை நிற்கிது. பக்கத்தில் கோவில் உண்டு. இதில் குதிரை நிற்கிது பாருங்க. அப்படி 3 அங்கால வந்து பாருங்க, அங்கால ஒரு குதிரை தொங்கல் நிற்கிது. 3 குதிரை வச்சிருக்கணும். இந்த கோயிலையும் வந்து பார்ப்பாங்க. முன்னுக்கு நாகதம்பிரான் வந்து வச்சிருக்கணும். நாகதம்பிரானும் சிவன் பாருங்க. நாகத்துக்கு அந்த சிவன் வச்சிருக்கிற மாதிரி நாகதம்பிரான் கோவில் தான். நாகதம்பிரானுக்குரிய இடம் தான் பார்த்தீங்கன்னா. அப்படி பக்கத்தில் இந்த சிவலிங்கம் வந்து 2 வச்சிக்கணும். அப்படி எங்கே பார்க்க போகிறோம்? இது ஒரு வைரவர் கோவில் உண்டு பாருங்க. இதில் வந்து ஒரு அம்மன் வச்சிக்கணும். அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பா தோட்டம் மட்டும் பாருங்க. வீட்டுக்கு அப்படியே பப்பா தோட்டம் தான். சரி, நாங்கள் அப்படி இதால் போவோம்மா. அப்படியே இந்த சந்தி தான் வந்து நான் அப்படி இந்தியாவில் திரும்பி வந்து சந்தி. அதாவது அப்படியே நாங்கள் இந்த பக்கம் தான் போக போகிறோம். அப்படி இதில் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மேல் மாடி வீடு வந்து சிதைவடைஞ்ச நிலையில இருக்கு பாருங்க. அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்படி தூணா விழுந்துருக்கு. அப்படி உடைஞ்சு அப்படி இங்கால கடைகள் அப்படியே கட்டியிருக்குது. என்ன திறப்படையில் புதுசாக கட்டி இருக்கணும். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா 30 பேர் இந்தியாவில் ஒரு வீடுங்க டேமேஜ் இல்லை. அதாவது முதல் டேமேஜ் இல்லைங்க. இப்போ குடியேறி கட்டியிருக்கணும். சாதாரண குடியிருப்பு எங்களால் அப்படியே. இந்த வீட்டை பாருங்க, ஒரு பெரிய வீடு உண்டு. மேல் மாடி வீடு உண்டு. உள்ள பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் அப்படி இந்த வீட்டை நினைப்பு தான் பாருங்க. ஒரே வீடு, பெரிய ஒரு வீடு உண்டு. இதால் வரைக்கும் இதுலேயும் ஒரு கிளை வீதி ஒன்று போகுது பாருங்க. இதுலேயும் வந்து ஒரு பப்பா தோட்டம் ஒன்று இருக்கு பாருங்க. இதால் நேர வரைக்கிய இந்த இராணுவ கட்டுப்பாட்டு இடம் வந்து முடிவெட்டினது. இதில் வந்து ஒரு பொது நூலகம் வேற. அதுக்குள்ள கரநேரம் மேற்கிடையிலாத பக்கத்தில் ஆர்மி கேம்ன்றபடியா. இதில் வேற ஒரு சின்ன கோயில் அமைப்பு இருக்கு. கலிகாமம் வடக்கு பிரதேச சபை சித்த ஆயுர்வேத மருந்தகம் குடும்ப சித்தி.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கோவில் உண்டு, அப்படியே உள்ளேயும் ஒரு கோவில் உண்டு, பக்கத்துலேயும் இன்னொரு பாடசாலை ஒன்று அமைஞ்சிருக்கு. நான் பாடசாலையை அடுத்ததாக காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் இந்த பெரிய கோவில் உள்ளே போய் பார்ப்போம் என்ன கோவில்னு சொல்லி. அரசடி ஸ்ரீ துக்கா காளி அம்பாள் ஆலயம். உள்ளே இருக்கிற ஆலயம் என்ன ஆலயம்னு சொல்லி பார்ப்போம். நான் நினைக்கிறேன் இந்த ஒரு பிள்ளையார் கோவில் போல். ஏண்டா அந்த பிள்ளையார்ட்ட வாகனம் வச்சிருக்கணும், அப்படி இதுலேயும் வந்து ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று வச்சிருக்கணும். புதுசாக கோவில் இப்போ கிட்டடியில் இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் நடந்திருக்கு. அப்படியே இந்த இங்காளி பக்கம் எல்லாம் பார்க்கும்போது இந்த பாடசாலை வளாகங்கள் பாருங்க. யாப்பொன் பரமானந்தர் மகா வித்தியாலயம் பாருங்க. 1900ஆம் ஆண்டு வந்து இந்த பாடசாலை ஆரம்பிச்சிருக்கணும். அப்படியே நாங்கள் இந்த கோவிலை பார்ப்போமா. அப்படியே இந்த கோவில் இந்த பேர் பார்த்தீங்கன்னா குறும்ப சிட்டி பிள்ளையார் கோவில். கிட்டடிலாம் பெயிண்டிங் வேலையெல்லாம் நடந்திருக்கு. அப்படியே பின்னுக்கெல்லாம் பாருங்கள் இந்த பாடசாலை வளாகங்கள். முன்னுக்கு இருந்து இந்த பாடசாலை வளாகங்களை உங்களை காட்டிக்கொள்றேன். இப்போ இந்த பின்பக்கம் இருந்து இப்படி இந்த கோவிலுக்குள்ளால இருந்து பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தால் போய்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதனால் நான் கிருஷ்ணட்டு கோயிலில் வச்சிருக்கேன். இந்த நடுவில் ஒரு மரம் உண்டு. ஐயா அவர்கள் அங்கே இருந்து பேப்பர் வாசித்து கொண்டிருக்கிறார். அப்படின்னு இந்த இடத்தை இதான் வந்து அந்த பொது நூலகம். இது வந்து இந்த இடத்துல வாசிய சாலை. அப்படி இதில் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று போகுது. அதையும் நாங்கள் அப்படி பார்ப்போமா. இதில் ஒரு கோவில் ஒன்று. இந்த கோவில் மண்டபம் பார்த்தீங்க, பக்கத்து கோவில் இதால தான் போகணும் போல. இதில் வந்து இது ஒரு வளர்மதி சனசமூக நிலையம் உண்டு. இதில் ஒரு சனசமூக நிலையம் ஒன்று இருப்பாரு. அப்படியே அஞ்சல் அலுவலகம் குறும்ப சிட்டி ஒரு வீட்டோட வந்து ஒரு அலுவலகம் வந்து பாருங்க. அதில் உங்களுக்கு விலங்கு முதலியில் பாருங்க. அப்படியே பாருங்க. இதான் வந்து அந்த குறும்ப சிட்டி போஸ்ட் ஆஃபீஸ். உள்ளே வந்து போயிடலாம் போல். நாங்கள் அப்படியே திருப்போம். ஏன்னு சொன்னாங்க உள்ளே வந்து என்ன நினச்சேன், அப்படி ரோட்டுக்கரையாக தெரியும் வந்து உள்ளே வந்து ஒரு வீட்டு அமைப்பில் வச்சிக்கினா அதெல்லாம் காட்டி கொள்ளையிலாது. அப்படி திரும்பி மெயின் ரோட்டில் வைக்கொள்ளுவோம். இதுவும் வந்து ஒரு மண்டபம் அமைப்பு தாங்க. நாங்கள் இந்த கோவிலேருந்து திருப்பி இந்த பயணத்தை ஆரம்பிப்போம். இல்லை அந்த நான் காட்டியிருப்பேன் அந்த பாடசாலை இந்த மண்டபம் உண்டு. இதில் அப்படி இதில் சிவச்சித்திரங்கள் எல்லாம் இப்போ அவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்கணும் அதிகமாக. 1900ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 126 வருஷம் புது போட் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா பாருங்க. இதுதான் பாடசாலை வளாகம். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல்மாடி வீடு ஒன்று பாருங்க.
இதாலயம் ஒரு கிளை வீதி வந்து போகுது. நான் தொடர்ச்சியாக அந்த நேர் வீதியிலே வந்தோன்னு இருக்கிறேன். குடியிருப்புகளாக இருக்கு பாருங்க எல்லா இடமும் அப்படியே. அப்படியே எங்காலையெல்லாம் கோவில்கள். இது வந்து ஒரு பாடல் பாடசாலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிளைமகள் முன்பள்ளி இது வந்து அப்படி இந்த முன்மல்லிக்கு முன்னுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோவில் ஒன்று இருக்கு. அருள்மிகு ஆலடி அன்னம்மார் ஆலயம். முழுமையாக பார்த்துருப்பீங்கள். இதில் வந்து நாங்கள் இந்த திருப்பதி நகரை சுற்றி காட்டியிருப்போம். அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். மற்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஒரு லைக் கொண்டு போடுங்க. அப்போ தான் இந்த காணொலி வந்து நிறைய பேருக்கு பரிந்துரைக்கப்படும். நீங்கள் லைக் பண்ணுறவங்க தான் நிறைய பேருக்கு இந்த யூடியூப்பால் பரிந்துரைக்கப்படும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலியில் உங்களுக்கு தொடர்ந்து வந்தோன்னு இருக்கும். ஓகே, அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.